எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. இந்த மார்ச் மாதம் உங்களோட வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள் தடைகளை தகர்த்திருந்து சில மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசுல மூலம் 4 நட்சத்திர பாதங்களையும், பூராடம் 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திராடம் 1 நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்ற தன்மையிலையும் 6ஆம் இடத்துல குரு மறைந்தும் இருக்காருங்க. ராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கிறார். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். ரொம்ப நாளாக ஒரு லேண்டை வந்து விற்க முடியாமல் இருக்குது. இப்போ விற்க முடியுமானா கண்டிப்பாக விற்க முடியும். சரிங்களா? அதற்கான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ரெண்டாவது விஷயம், வீடு மனை இது சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது, இதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல சனியும் சூரியனும் சேர்க்கப்பட்டது ரொம்ப நல்லதுங்க. இந்த கிரகங்களுடைய இணைவு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்க ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்கப்படுது. உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். விடாமுயற்சியோடு எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. அது தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை நிமித்தமாக சரிங்க, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் செயல்பட்டாலும் அதில் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கு. உங்களோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான சில விஷயங்களை சுக்கிரனும் சரி குருவும் சரி செய்வாங்க. அதே மாதிரி 3வது விஷயம் அப்படி பார்க்கும்போது தாயாதி வர்க்கத்தால் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். தாயாருடைய ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. தாயாருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பா சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற வீட்டை ரெனோவேட் பண்ணுறது, கொஞ்சம் லக்ஸூரியஸாக வீடை கட்டுறது, ஒரு 2 மாடி வீடு கட்டுறது, மேலே வந்து ஒரு தளம் வந்து ஃப்ரீயாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது. ஸோ இது சார்ந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கும்போது அந்த முயற்சிகள் தற்போது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 4வது விஷயம் அப்படின்னு பார்க்க வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குரு, ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், புதனும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். ஸோ இந்த 3 கிரகங்கள் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறனால நிச்சயமா இந்த காலகட்டங்கள் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைச்சிடும். அப்போ இன்டர்வியூ ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா ஃபேவராக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? நல்லா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் அதுதான் தனுசுல பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைச்சிடும். சரிங்களா? அல்லது வீடு கட்ட போறீங்க, லோன் அப்ளை பண்ண லோன் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அப்போ கடன் வந்து கடனுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் தற்போது உங்களுக்கு கிடைக்கும், தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ல உட்காந்துருக்காருங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். என்ன ஒண்ணு, ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி 3ஆம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு பிரச்சனைகள் பெருசா இருக்காதுங்க. சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கை துணையாரால் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு. என்ன ஒண்ணு, பேச்சை மட்டும் குறைச்சிக்கங்க. சரிங்களா? அளவா பேசுங்க, அளந்து பேசுங்கன்னு நான் சொல்லுவேன் தனுசை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீட்டுல வந்து முக்காவாசி பேசுற வார்த்தைகளால தான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். வார்த்தை, ஏன்னா செவ்வாய் 7ல இருந்து 8ஆம் பார்வையா ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சனி ராசிக்கு 3ஆம் இடத்துல நெருப்பு கிரகமான சூரியனோட சேர்ந்திருக்கார். ஸோ ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்த செவ்வாயும் பார்க்குறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இத்தகைய அமைப்புகளை நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில இந்த பேசுகிற வார்த்தைகளால தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் மௌனத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாவே சாதிச்சிட முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போகவும் முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வையானது ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் வேறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சிருவீங்க, இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? ஆனா பிரச்சனை வரும், வந்த பிரச்சனையும் நீங்க சமாளிப்பீங்க. அதுதான் விஷயம். அதை எதிர்கொள்ள தயாரா இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட், லாட்ரி, ரேஸ் இது சார்ந்த விஷயங்கள்
ஓரளவுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். ஒவ்வொருலாம் சொல்ல மாட்டேன் சரிங்களா. ஓரளவுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி. ஆனா வேலை தொழில் ரீதியா நீங்க ஏதாவது புதுசா ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது கோர்ஸ் படிக்க போகலான்னு இருக்கீங்க, வேலைக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கலாம், நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு தற்போது நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக வெற்றி பெறும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக இப்போ நீங்கள் யாராவது பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டு. நல்ல எக்ஸாம்ஸ் நல்ல ஒரு ஸ்கோர் கண்டிப்பாக பண்ணுவீங்க. எக்ஸாம்ஸில் படித்தது கரெக்டாக நல்ல ஒரு நிலையில ஞாபகம் வரும். அதுதான் விஷயம். நல்லா படிப்பீங்க, நல்லாவும் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண போறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் நல்ல மாற்றங்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கனால ஒரு பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பாங்க இருவரும் சேர்ந்து. 9ஆம் இடத்துல சனியும் சூரியனும் பார்க்கும்போது தந்தை சார்ந்த வழியில சில சிக்கல்களையும் சில மனக்கசப்புகளையும் உண்டு பண்ணி கொடுப்பாரு, அல்லது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை இந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது அல்லது அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு காலதாமதமாகும். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் ஏற்படும் சரிங்களா. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறனாலையும் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனாலையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா. கடன் வாங்கி அந்த கடனால் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் வாழ்க்கையாக நீங்கள் பார்ப்பீங்க, முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில, குழந்தைகள் சார்ந்த வழியில சில இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் கண்டிப்பா சரியாகும் சரிங்களா. பிள்ளைகளால் இருந்த கவலைகள் தற்போது மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் தற்போது விலகும், எதிரிகளை வென்று காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்துல எதிரிகள் நீங்களே சம்பாதிச்சிருப்பீங்க, அத்தகைய எதிரிகளை தற்போது நீங்களே வந்து வெற்றி கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா வேலை செய்யறதுலையும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, இருந்த எதிர்ப்புகள் தற்போது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும், உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகமா இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அத்தாசம் சனி அமைப்புல சனி வந்தாலும் கூட குருவுடைய வீட்டுல தான் வரப்போறார். அது மட்டும் இல்லாம மே மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க போது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போறாருங்க, ராசியை பார்க்க போறாரு சரிங்களா. ஸோ இத்தகைய நல்ல ஒரு அமைப்பை நோக்கி தனுசு ராசிக்காரங்க பயணிக்க போறீங்க. மே மாதத்துல இருந்து உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட வழியில, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் வழியில, வேலை தொழில் ரீதியாக எல்லா வகையிலும் சாதகமான சில முன்னேற்றங்கள், சில விஷயங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போகுது. கூடிய விரைவில் நம்ம சேனல் வந்து குரு பயிற்சிக்கான பலன்கள் அப்லோட் பண்ண போது கண்டிப்பா நான் பண்றேன், நீங்க பாருங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்லோட் பண்ணியாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இதற்கு நீங்க பார்க்கலாம், தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். நிச்சயமா பயனுள்ள ஒரு பதிவா அந்த பதிவானது இருக்கும். அதுக்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மார்ச் மாதம் 9ஆம் தேதி மாலை 5:45 முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி விடியற் காலை 2:15 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. பொதுவாக சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். குறிப்பாக எப்படி இருக்கும், மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும், மனசு நிலையா இருக்காது, தெளிவாக இருக்காது. ஒரு சிலருக்கு ஜலதோஷம், காய்ச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கும், உடல் உபாதைகளை கொஞ்சம் கொடுக்கும் சரிங்களா. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட வழியில, வேலை தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்களை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா. இப்படிப்பட்ட வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகம் இருக்கு. ஏன்னா மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும், டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க, அதனால ஒரு பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த நாட்கள்ல சற்று அதிகமா இருக்கும் சரிங்களா. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் எதிர்மறையான எண்ணங்களை மனசுல வளர்க்க விடாதீங்க, நேர்மறையான எண்ணங்களை அதிகமா வளர்த்துக்குங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு, நிறைய கோயில்களுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க. ஆலய வழிபாடுகள் இந்த நாட்களில் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க அதிகமாக மேற்கொள்ளணும். அதிகமாக நீங்கள் மேற்கொள்ளும் போது எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி டேக்கிள் பண்ணி வெளியே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்றதா, குலதெய்வ வழிபாடு அதிகமாக நீங்கள் பண்ண நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு, அந்த தெய்வம் இந்த தெய்வம் சொல்லிட்டு மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபடுறதுக்கு முன்னாடி முதல்ல குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. வழிபட்டுட்டு இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்க வழிபடும் போது நிச்சயமா நீங்க எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி, கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம்.
உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.